கலிங்க விஜயம் அத்தியாயம் 25. சிறையிலிருந்து தப்பியவர்கள். கிராமத்து பெரியவரிடம் தலைநகரம் செல்வதற்கு உதவுமாறு கேட்ட மாரவர்மனை பார்த்த பெரியவர் அவனிடம், தம்பி, நான் இந்த கிராமத்து தலைவன். இருந்த போதிலும் என்னிடம் குதிரையோ குதிரை வண்டியோ இல்லை. இன்று இரவு இங்கேயே தங்கிவிடுங்கள். நாளை காலையில் ஏதாவது மாட்டு வண்டிகள் தலைநகரம் செல்கிறதா என்று விசாரித்து பார்த்து சொல்கிறேன் என்று பதில் கூறினார். அப்படியா? சரி ஐயா. எனக்கு மாற்று உடை கிடைக்குமா? காலையிலிருந்து நான் உணவு உட்கொள்ளவில்லை. சாப்பிட ஏதேனும் கிடைக்குமா? சரி தம்பி, இன்னும் சற்று நேரத்தில் உங்களுக்கு உணவும் உடையும் கொண்டு வருகிறேன் என்று கூறிய பெரியவர் தன் வீட்டிற்கு சென்று மாரவர்மன் உடுத்துவதற்கு ஆடைகளையும் உணவும் கொண்டு வந்தார். மாரவர்மனுக்கோ நல்ல பசி. வாழை இலையில் எடுத்து வந்த உணவை பார்த்ததும் பரபரவென்று உணவை சாப்பிட்டான். கோயில் மண்டபத்திலிருந்து வெளியே வந்து ஒரு மறைவான இடத்தில் தன் பழைய உடைகளை மாற்றிவிட்டு பெரியவர் தந்த உடைகளையும் அணிந்து கொண்டான். அந்த உடைகள் கிராமத்தார் அணியும் எளிய உடைகளாக இருந்தாலும் மாரவர்மனுக்கு பொருத்தமாக இருந்தது. பெரியவருக்கு நன்றி தெரிவித்துவிட்டு அடுத்த நாள் காலை வரையில் மண்டபத்திலேயே தங்கிக் கொள்வதாக கூறினான். பெரியவரும் அவனிடமிருந்து விடைபெற்று கொண்டு காலையில் வருவதாக கூறிவிட்டு சென்றார். மாரவர்மன் மண்டபத்தில் படுத்து கொண்டான். அவனுக்கு உறக்கம் வரவில்லை. உறங்கவும் முடியாது. சிறிது நேரம் மட்டுமே ஓய்வெடுக்க வேண்டும். நடுநிசி நேரத்தில் கிராமத்தை விட்டு சென்று விட வேண்டும். ஆனால் எப்படி செல்வது என்று புரியவில்லை. மழை வேறு மறுபடியும் ஆரம்பித்து விட்டால் அவ்வளவுதான், எங்கேயும் போக முடியாது. யோசித்து ஒரு முடிவுக்கு வந்தான் மாரவர்மன். அங்கே கலிங்க நாட்டு சிறைச்சாலையின் முன்புறத்தில் உள்ள மண்டபத்தில் குதிரைகளுடன் இருந்த காவல் வீரர்கள் நல்ல மழை பெய்து கொண்டிருந்த நேரத்தில் தங்களது கடமையை அவர்களால் செய்ய முடியவில்லை. மழை சற்று நிற்கட்டும் என்று பொறுத்து கொண்டிருந்தனர். சிறைச்சாலையின் உட்புறத்தில் கிளிங் கிளிங் என்ற சப்தம் மெலிதாக கேட்டபோது உள்ளிருந்த காவல் வீரர்கள் தங்களுடைய ஈட்டிகளால் சிறை கம்பிகளையும் கதவுகளையும் தட்டி ஓசை எழுப்புகின்றனர் என்று நினைத்துவிட்டனர். விடியற் காலைக்கு சற்று முன்னர்தான் மழை ஓய்ந்தது. 2 வீரர்கள் குதிரைகளில் ஏறி சிறைச்சாலையின் பக்கவாட்டு சுவர் வழியாக மெல்ல சுற்றி பார்த்தபடி சென்று பின்பக்கத்துக்கு வந்து சேர்ந்தனர். அதுவரையில் எதுவும் வித்தியாசமாக தென்படவில்லை. சிறைச்சாலையின் பின்பக்க சுவர் வழியே பார்த்தபோது சுவற்றில் ஒரு பெரிய துளை போடப்பட்டிருந்ததை போல் தோன்றவே குதிரைகளை விட்டு இறங்கி அருகில் சென்று பார்த்தபோது திடுக்கிட்டனர். சிறைச்சாலையின் பின்பக்கம் சுவரில் துளையிடப்பட்டு சிறையாளிகள் தப்பிவிட்டதை உணர்ந்து கூச்சலிட்டனர். காலையில் சிறைச்சாலையில் நடந்த விபரத்தை அமைச்சர்கள் எங்கராயனுக்கும் தாமையனுக்கும் தெரிவித்துவிட்ட காவலர்கள் மன்னனுக்கு எப்படி தெரிவிப்பது என்ற கவலையில் ஆழ்ந்து செய்வது அறியாது திகைப்பில் ஆழ்ந்திருந்தனர். விஷயம் தெரிந்த எங்கராயனும் தாமையனும் விரைந்து சிறைச்சாலையை அடைந்தனர். சிறைச்சாலையின் தலைமை காவலன் அமைச்சர்களை அழைத்து கொண்டு பின்பக்க சுவரை சுட்டி காட்டினான். சிறை கைதிகள் இவ்வழியாகத்தான் தப்பிச் சென்றார்களா? முன்புறத்தில் இருந்த காவலர்கள் எங்கே சென்றார்கள்? பின்புறத்தில் ஏன் காவலர்கள் ஒருவரும் இல்லை என்று சிறைச்சாலையின் தலைமை காவலனிடம் அடுக்கடுக்காக கேள்விகளை கேட்டான் எங்கராயன். அமைச்சர் பெருமானே, நடுநிசி நேரத்தில் நல்ல மழை கொட்டி கொண்டிருந்த சமயத்தை பயன்படுத்தி சிறையாளிகள் தப்பியிருக்கிறார்கள். மழை பெய்தபடியால் குதிரையில் இருந்த காவல் வீரர்கள் முன்பக்கமாக இருந்த கொட்டகையில் நின்று கொண்டிருந்தனர். இந்த சமயத்தை எப்படியோ பயன்படுத்தி சிறையாளிகள் உள்ளே இருந்த காவலர்களை தாக்கிவிட்டு சிறைச்சாலையின் பின்புறம் துளையிட்டு தப்பிவிட்டதாக தெரிகிறது என்றான் தலைமை காவலன். அப்படி என்றால் கைதிகள் அனைவரும் கோட்டைக்குள் ஒளிந்திருப்பார்களா? கேட்டான் தாமையன். சிலர் கோட்டைக்குள் ஒளிந்திருக்கலாம். ஆனால் கோட்டை மதில் சுவரிலும் துளையிடப்பட்டு சுரங்கம் போன்று ஏற்படுத்தியிருந்தது தெரிய வந்துள்ளது. எனவே கடற்கரையோரமாக சென்று படகுகள் மூலமாகவும் கைதிகள் தப்பி இருக்கக்கூடும் என்றான் தலைமை காவலன். வெளியிலிருந்து எவராவது கைதிகள் தப்புவதற்கு உதவி புரிந்திருக்கிறார்களா என்று கேட்ட தாமையனுக்கு தலைமை காவலனால் உடனடியாக பதில் கூற முடியவில்லை. எங்கராயன் இருவரையும் அழைத்து கொண்டு கோட்டை மதில் சுவரின் சுரங்கப்பாதை அமைத்திருந்த இடத்தை அடைந்தான். அங்கிருந்து சுரங்கப்பாதை வழியாக வெளியே வந்து கால்வாய் கரையின் மேட்டில் ஏறி நின்று பார்த்தான். மீண்டும் சிறைச்சாலையின் பின்பக்க சுவரை அடைந்து துளையின் வழியாகவே சிறைச்சாலைக்குள் புகுந்தான். அப்போது சிறைச்சாலையின் சுவரில் இருந்து பெயர்ந்து விழுந்த கற்களையும் துகள்களையும் இருவருக்கும் சுட்டிக்காட்டிவிட்டு, தலைமை காவலரே, அதோ பாருங்கள், சிறைச்சாலைக்குள் கற்கள் விழுந்து கிடக்கின்றன. எவரோ வெளியிலிருந்துதான் கடப்பாறை கொண்டு சிறைச்சாலையின் சுவரை இடித்திருக்கிறார்கள். அதனால்தான் கற்களும் சாந்தும் தூசியும் உள்ளேயே விழுந்துள்ளன. வெளியில் அவ்வளவாக இல்லை. அதை போலவே மதில் சுவரிலும் துளை ஏற்படுத்தி
சுரங்கப்பாதையையும் மிகவும் நேர்த்தியாக, பொறுமையாக, நிதானமாக ஏற்படுத்தியிருப்பது தெரிகிறது. இச்செயல்களை எல்லாம் பல நாட்களாக திட்டமிட்டு செய்து முடித்திருக்கிறார்கள் என்றும் தெரிகிறது. அப்படி திட்டமிட்டவர்கள் சிறையாளிகள் தப்பி வேறு தேசம் செல்வதற்கும் ஏற்பாடு செய்திருப்பார்கள் என்று எனக்கு தோன்றுகிறது. அதற்கு வசதியாக கால்வாயும் அருகிலேயே இருக்கிறது. அங்கிருந்து கடலும் அருகில்தான் உள்ளது. அதனால் சிறையிலிருந்து வெளியேறி கப்பல் மூலமாகவோ படகுகள் மூலமாகவோ ஓடியிருப்பார்கள் என்று எங்கராயன் கூறினான். எங்கராயன் கூற்றில் இருந்த உண்மைகளை தாமையனும் தலைமை காவலனும் உணர்ந்தனர். தலைமை அமைச்சர் கூறுவது சரியாகத்தான் இருக்கும் என்ற எண்ணமும் ஏற்பட்டது தாமையனுக்கு. தாமையன் எங்கராயனிடம், தலைமை அமைச்சரே, கடற்கரையில் நம் கப்பற்படையை சேர்ந்த கப்பல்களும் படகுகளும் இருப்பதாக காண்கிறது. அவர்களிடமும் சென்று விசாரிக்கலாம் என்றான். ஆமாம், அவர்களை உடனே அழைத்து வாருங்கள் என்று எங்கராயன் கூறினான். தாமையன் சில வீரர்களை கடற்கரைக்கு சென்று கப்பற்படை தலைவனை அழைத்து வர கட்டளையிட்டான். எங்கராயனுடன் ஆலோசனை நடத்திய பிறகு போதுமான வீரர்களை கலிங்க நாட்டின் எல்லா இடங்களுக்கும் கிராமங்களுக்கும் அனுப்பி சிறையிலிருந்து தப்பியவர்கள் எவராவது உள்ளனரா என்று கண்டறியுமாறு உத்தரவிட்டிருந்தான் தாமையன். கப்பற்படை தலைவன் வருவதற்கு கால தாமதமாகியது. சூரியன் உதித்து பல நாழிகைகள் ஆன பிறகு நண்பகலுக்கு சற்று முன்னர்தான் கப்பற்படை தலைவன் கடற்கரைக்கு வந்து சேர்ந்தான். அவன் வந்தவுடன் அங்கிருந்த வீரர்கள் அமைச்சர்கள் அழைப்பதாக கூறியவுடன் தாமதம் செய்யாமல் இரு அமைச்சர்களும் இருந்த சிறைச்சாலைக்கு அருகே வந்து சேர்ந்தான். சற்று நேரத்தில் ஒற்றர் படைத்தலைவன் சோமேஸ்வரனும் வந்துவிட்டான். கடலில் நடந்த விவரங்களை தெரிந்து கொண்ட அமைச்சர்கள் மன்னனிடம் தெரிவிப்பதற்காக விரைந்தனர். நண்பகல் உணவு முடிந்த பின் ஓய்வெடுத்த மன்னன் அனந்தவர்மன் அமைச்சர்களும் அதிகாரிகளும் முக்கியமான விஷயத்திற்காக வந்திருப்பதை அறிந்து அவர்களை அழைத்து வருமாறு காவலனிடம் தெரிவித்தான். மன்னனின் அந்தரங்க அறையில் நடுநாயகமாக அனந்தவர்மன் அமர்ந்திருக்க அருகில் இருந்த ஆசனங்களில் அமைச்சர்கள் எங்கராயன், தாமையன், சோமேஸ்வரன், மேலும் கப்பற்படை தலைவன் ஆகியோர் அமர்ந்தனர். எங்கராயன் சிறையில் நடந்த விஷயங்களையும் சிறையாளிகள் சீன கப்பலில் தப்பிச் சென்ற விபரங்களையும் ஒன்று விடாமல் கோர்வையாக கூறினான். கண்கள் சிவக்க, கோபம் கொப்பளிக்க மன்னன் அனந்தவர்மன் அத்தனையும் கேட்டுக்கொண்டிருந்தான். முதலமைச்சரே, வெளியிலிருந்து யாரோ திட்டமிட்டு சிறைவாசிகளை விடுவித்திருக்கிறார்கள் என்று கூறுகிறீர்களே, எவராக இருக்கும்? ஒருவேளை சோழ தேசத்தவர்களின் கைவரிசையாக இருக்கலாம் அல்லவா என்று கேட்டான் அனந்தவர்மன். பேரரசே, சாதாரண ஆட்களால் இவ்வாறு திட்டமிட்டிருக்க முடியாது. சிறைக்குள் 20 காவலர்களை தாக்கி மரண காயங்களை ஏற்படுத்தியிருக்கின்றனர். பல காவலர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றனர். கப்பலிலும் மிக சாமர்த்தியமாக உள்ளே புகுந்து தீயை வைத்துவிட்டு தப்பியிருக்கின்றனர். நமது காவலர்களின் கவனத்தை கவராமல் இப்படிப்பட்ட பாதக செயல்களை நிகழ்த்தி இருப்பவர்கள் நிச்சயம் போர்க்கலையில் அனுபவம் நிறைந்த சோழ தேசத்தின் முக்கிய படைத்தலைவர்களாக இருக்கலாம் என்பது என் எண்ணம் என்றான் எங்கராயன். அமைச்சரின் பேச்சை குறுக்கிடாமல் கவனத்துடன் கேட்டுக்கொண்டிருந்த ஒற்றர் படைத்தலைவன் சோமேஸ்வரன் மன்னன் அனந்தவர்மனிடம், பேரரசே, எனக்கு ஒன்று தோன்றுகிறது. நமது கப்பலில் இருந்து படகை ஓட்டி சென்றவர்களில் ஒருவன் பார்ப்பதற்கு கருணாகர தொண்டைமான் போல் இருந்தான். அப்போது படகில் வெளிச்சமில்லை. கப்பலில் இருந்து விழுந்த தீப்பந்த வெளிச்சத்தில் பார்த்தபோது என் மனதில் தோன்றியது, அந்த வீரன் நமது கலிங்க போர் வீரனின் உடையை அணிந்திருந்தாலும் அவனது முகம் கருணாகரனை போலத்தான் இருந்தது. நான் சோழ தேசம் சென்றிருந்த போது நீண்ட நாட்களாக கருணாகரன் சோழ தேசத்தில் இல்லை. எங்கு சென்றான் என்றும் அறிய முடியவில்லை. இப்போது இங்கு நடந்தவைகளை வைத்து பார்க்கும்போது இச்செயல்கள் கருணாகரனால் திட்டமிடப்பட்டவையாக இருக்கலாம் என்று அமைதியாக கூறினான். சோமேஸ்வரா, நீங்கள் மறுபடியும் சோழ தேசம் சென்று இச்செயல்களுக்கெல்லாம் கருணாகரன் தான் காரணமா என்று அறிந்து வர வேண்டும். அதற்கு முன்பு சிறையிலிருந்து தப்பியவர்கள் சோழ தேசம் சென்று அடைந்திருக்கிறார்களா என்றும் பார்க்க வேண்டும். எப்படியும் ஒரு சிலர் கலிங்க நாட்டில் இருப்பார்கள். எனவே எல்லா கிராமங்களுக்கும் நகரங்களுக்கும் காவல் வீரர்கள் சென்று சந்தேகப்படுமாறு தோன்றுபவர்களை பிடித்து விசாரிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டான் அனந்தவர்மன். அப்படியே செய்கிறோம் என்று பதிலளித்தான் எங்கராயன். பிறகு அனந்தவர்மன் சிறிது நேரம் யோசனையில் ஆழ்ந்தான். இவர்கள் அனைவரும் கூறுவதை பார்த்தால் முதலில் சிறைச்சாலைக்கு வெளியே கோட்டையிலிருந்து சுரங்கம் அமைத்து தேவையான படகுகளையும் கப்பலையும் ஏற்பாடு செய்து கொண்டு நடுநிசி நேரத்தில், அதுவும் இடி மழை என்று காவல் இல்லாத சமயத்தில் சிறைச்சாலையின் பின்புறத்தை தகர்த்து சிறையாளிகளை விடுதலை செய்திருக்கிறார்கள். இப்படி செய்வதற்கு அவர்களுக்கு குறைந்த ஆள்பலம் இருந்தாலே போதுமானது. பெரிய அளவில் சோழ நாட்டிலிருந்து ஆட்கள் வந்திருக்க மாட்டார்கள்.
5-6 ஆட்கள் இருந்தாலே போதுமானதாக இருந்திருக்கும். ஆனால் போர்க்கப்பலை எதிர்ப்பதற்கு 5-6 ஆட்கள் போதாதே. அதற்கு அவர்கள் சிறையாளிகளை பயன்படுத்தி இருப்பார்கள் என்று நினைத்தான் அனந்தவர்மன். கருணாகரன் உண்மையிலேயே திறமையான படைத்தலைவன்தான். அவன் ஒருவனே 20 போர் வீரர்களை ஒரே சமயத்தில் வெற்றி கொள்ள முடியும். கருணாகரன் தான் இக்காரியத்தை செய்திருந்தால் நிச்சயம் அவனை சும்மா விடக்கூடாது. இவ்வாறு எண்ணிய அனந்தவர்மன், அமைச்சரே, இன்று இரவுக்குள் சிறையிலிருந்து தப்பியவர்களில் ஒரு சிலரையாவது பிடித்து வர வேண்டும். நாளைய தினம் காலையில் மறுபடியும் ஆலோசனை கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யுங்கள். எல்லா அமைச்சர்களையும் படைத்தலைவர்களையும் அழைக்க வேண்டாம். முக்கியமான படைத்தலைவர்களை மட்டும் அழைத்து வாருங்கள். ஒற்றற்படை தலைவன் இன்னும் சில நாட்கள் இங்கேயே இருக்கட்டும். கருணாகரன் தான் இக்காரியங்களை நடத்தியவன் என்று உறுதியாக தெரிய வந்த பிறகு அதற்கு ஏற்றபடி மற்ற விஷயங்களை நாம் பார்த்து கொள்ளலாம் என்றான். ஆலோசனை சபை அத்துடன் கலைந்தது. அமைச்சர்கள் எங்கராயனும் தாமையனும் அவரவர் மாளிகைக்கு சென்றுவிட சோமேஸ்வரன் தன் இருப்பிடத்திற்கு திரும்பினான். அவனுடைய சிந்தனை முழுவதும் கப்பலில் இருந்து படகில் சென்றவர்கள் கலிங்க வீரர்கள் போன்று உடை அணிந்து சென்றவர்களின் பேரிலேயே இருந்தது. அதில் ஒருவன் சந்தேகமில்லாமல் கருணாகர தொண்டைமான் தான் என்று தோன்றியது. ஆனால் மற்றவர்கள் அவ்வளவு இருளில் சரியாக தெரியவில்லைதான். இருப்பினும் எவராவது கண்களில் பட்டால் அடையாளம் காண முடியும் என்றே தோன்றியது சோமேஸ்வரனுக்கு. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.